அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான், தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறாரு. ஷீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும், எடப்பாடி புடிவாதமா இருப்பார்னு இவர் நினைக்கிறார் திருமாவளவன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது தான் நேற்று நம்ம இந்த ரைடில் மேகநாதன் மாட்டிருக்கிறது சொன்னோம். மேகநாதன் ஆல்ரெடி அப்ரூவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக ஐஏஎஸ் விசாகனை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கையில் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. சம்மன் கொடுத்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டால் உங்களாலே பதில் சொல்ல முடியாது. அவர் கையெழுத்து போடும்போது செந்தில் போல யோசிச்சு பணம் வாங்குவார், பொட்டி வாங்குவார். இப்போ அவர் கையெழுத்தே போட வேணான்னும் போது அவர் யோசிக்காமல் எது வேணாலும் செய்வார். போட போகிறது முத்துசாமி தானே, நாளைக்கு மாட்டினா உள்ளே போகிறது முத்துசாமி அண்ணன் தானே. திராவிடம் அப்படிங்கிறது வந்து இந்தி, இந்து, இந்துத்துவா, பெரும்பான்மை ஆதிக்கம், இதற்கு எதிரானது தான் திராவிடம். தெர்மாக்கோல் செல்லூர் அடி எப்படி நம்ம மதிப்பு குறிக்கூடாது, அது மாதிரி திருமாவளவனுடைய கருத்துக்கு நம்ம மதிப்பு அது பெரிய அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வருவேன். பிஜேபி இன்னும் 4 வருஷம் ஆட்சி இருக்குது, ஐயா மோடிஜி ஆட்சி இருக்குது. அதுக்குள்ளே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் திரும்ப மீட்டெடுப்பாங்க, கச்சத்தீவை கண்டிப்பாக திரும்ப மீட்டெடுப்பாங்க. இது ரெண்டும் நடக்கும். காங்கிரஸ் பிரித்து கொடுத்ததை நம்ம திருப்பி ராஜபக்ஷா குடும்பத்தை சிங்கள நாட்டை விட்டு ஸ்ரீலங்கா விட்டு நாடு கத்துறதுக்கு மோடி என்னென்ன ராஜதந்திரத்தை கையாண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? பிச்சை எடுக்க வச்சாரு, அவங்கள உயிருக்கு ஓட்டுனானுங்க, ஒளிஞ்சானுங்க. இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணிச்சா? அவங்க கூட சேர்ந்து இதே திருமாவளவன் அவங்க கூட சேர்ந்து விருந்து சாப்பிட்டவர் தானே. அக்கா கனிமொழியும் திருமாவளவன்லாம் போய் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க, நன்றி. அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் உறுதினு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைகள்ல தீவிரமா சென்றுட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று பேசும்போது கூட இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான், தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறாரு. என்ன அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறார்? அதில் சில கருத்து முரண்பாடு இருக்கும். ஷீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், எடப்பாடி புடிவாதமாக இருப்பார்னு இவர் நினைக்கிறார். அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது தான் நேற்று நம்ம இந்த ரைடில் மேகநாதன் மாட்டிருக்கிறது சொன்னேன். மேகநாதன் ஆல்ரெடி அப்ரூவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க அமலாக்கத்துறை. இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக ஐஏஎஸ் விசாகனை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதில் யார் இருக்காங்க? இவங்க 2 பேரும் ஆல்ரெடி அப்ஸ்காண்டட் ஆகிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அவங்களோட ஸ்டைல் என்னன்னா, அவங்களுக்கு அசோக் இருக்கிற இடம் தெரியாதா? நல்லா தெரியும். அசோக் உள்ள தூக்கின்னு வந்துட்டா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிடும். அங்கே பாகிஸ்தானில் தீவிரவாதி எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிற நுட்பத்துக்கு இவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜி அதெல்லாம் ஈஸியாக தெரியும். அமலாக்கத்துறை டெல்லிக்கு எப்போ வேணுமோ ஆக்சிலேட்டர் அப்போ அழுத்துவாங்க, அப்போ வந்து இவங்க இருக்க மாட்டாங்க. அதே ஃப்ரீ அவங்களுடைய ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படி மணிச்சோட அரெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உதயநிதி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தளபதி ஸ்டாலின் கிட்ட வருவாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற டாஸ்மாகுக்கும் இந்தி ரைடு பண்ணால் முத்துசாமி பேட்டி கொடுக்குறாரு. என்னான்ட்டு நம்மளாம் சொன்னோம் நல்ல மந்திரின்னு, இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானதுன்னு. டாஸ்மாக் அதிகாரியை ரைடு பண்ணுறதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு புரியல. இல்லை, அந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் அதில் எழுந்தது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நிர்வாகத்தில், ஒரு துறையில், ஒரு நிர்வாகத்தில் ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னு சொல்லி இடி ரைடு பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அமைச்சர் இப்படி பேசுகிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி. பேச்சுக்கு ஏதாவது சம்மந்தம்? கூட்டாட்சிக்கும் டாஸ்மாக் குடிகார பசங்களுக்கு ரைடு பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் ஊழல் பண்ணால் அப்போ ரைடு பண்ணக்கூடாதா? உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு பண்ணலாம், அதுக்கு எந்த தடையில்லைன்னு சொல்லி கிரீன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பொறுமையாக தானே அவங்க பண்ணுறாங்க. ரைடுன்றது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு முன்னாடி அவங்க கையில் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. சம்மன் கொடுத்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டால் உங்களாலே பதில் சொல்ல முடியாது. இத்தனை மணிக்கு இந்த பேக்கில் இந்த காவி கலரில் இந்த கலர்லாம் வந்தது, லைட் ஆஃப் ஆச்சா, இந்த மணிலேருந்து இந்த மணிக்கு நீங்கள் உள்ளே போகும்போதும் கேட்பாங்க. அப்படி லைட் ஆஃப் வந்துட்டு திரும்ப நீங்கள் வெளில வரும்போது அதை போகும்போது இவ்வளோ கனமாக எடுத்து போனீங்க பேகு, வரும்போது அந்த பேக் இல்லாமல் வெளில வந்தீங்க, இல்லை எம்டியாக அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்தீங்க. இந்த ரொம்ப உன்னிப்பாக உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க விசாரணை நடத்தும், நம்மளால் பதில் சொல்ல முடியாது. கொடுத்துட்டு தான் ஆகணும். இப்போ இந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற கருத்துக்களை. இல்லை அமைச்சர்கிட்ட அவர் மடியில் கிணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அவர் ரைட் அவர் மேலே அவருக்கு எழுதி கொடுத்த அறிக்கையை அவர் படிச்சிருக்காரு, வாசிச்சிருக்காரு, அவ்வளோதான். அறிக்கை எங்கேருந்து தயார் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அறிக்கையை அவர் எழுதி கொடுத்தது வாசிச்சிருக்காரு. அவருக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
இல்லை ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கும்போது அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பணம் வாங்கினது அவராக வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்த செந்தில் பாலாஜிக்கு இப்போ அவர் இந்த இலாக்காவை அவர் பார்க்குறாரு. அதுவா தெரியுமா இல்லையா? செந்தில் பாலாஜி முத்துசாமி பார்க்கல. முத்துசாமி அண்ணன் வெறும் மொட்டை கையை தான் போகிறார். இன்றைக்கும் செந்தில் பாலாஜி தான் அந்த இலாக்காவை மறைமுகமாக கொடுக்கல் வாங்கல் கமிஷன் கலெக்ஷன் எல்லாத்தையும் அவர் தான் தொடர்ந்து பார்த்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் பார்த்துருக்காரு. மதுவிலக்குத்துறை சார்ந்த எல்லா விஷயங்களும் செந்தில் பாலாஜியோடைய அதே மாதிரி மின்சாரத்துறையும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மின்சாரத்துறை அண்ணன் சிவசங்கர் அண்ணனும் பார்க்கறது இல்லை. அதுவும் கண்ட்ரோல் வந்து செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதனால் கையெழுத்து அவர் இன்னும் ஈஸி. அதாவது அவர் கையெழுத்து போடும்போது தான் செந்தில் பாலாஜி யோசிச்சு பணம் வாங்குவார், பொட்டி வாங்குவார். இப்போ அவர் கையெழுத்தே போட வேணான்னும் போது அவர் யோசிக்காமல் எது வேணாலும் சரி போட போகிறது முத்துசாமி தானே. நாளைக்கு மாட்டினா உள்ளே போகிறது முத்துசாமி அண்ணன் தானே. அதனால் முத்துசாமி அண்ணன் வந்து ஒரு விசாரணை நடக்கும்போது கூட்டாட்சி தத்துவத்துக்கு இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்றைக்கி ஐயா ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீட் தேர்வு, அவர் ஒரு டாக்டர் தானே. மக்கள் இவங்களால தான் அந்த மாதிரி தற்கொலை நடக்குது. இந்த தற்கொலைக்கு காரணம் என்னென்னா அந்த நீட்டு வந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை அட்மிட் பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட்டை கைடன்ஸில் தான் வந்து நீட் தேர்வு போயிட்டுருக்கு. திரும்ப திரும்ப தவறானது. எஸ்எல்சி படிக்கிறவங்க தான் செத்து போகிறான், குழந்தைங்க தான் செத்து போகுது, படிக்கிற மாணவ செல்வங்கள். அதுக்கு வந்து நீட் தான் காரணமா? 10ஆம் வகுப்புக்கு நீட்டுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க மாதிரி அரசியல்வாதி வந்து அது மாதிரி அதுவும் ஒரு டாக்டரை படிச்சுட்டு எல்லாருக்கும் நேர்மையாக சீட்டுக்கன்னா உன்னுடைய எபிலிட்டியே வளர்த்துக்க. இல்லை ஒரே இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஒரே சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸை கொண்டு வா. அதுக்கு நம்மளை குழந்தைங்கள தயார் பண்ணுங்கள், அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸை ரெடி பண்ணுங்கள். அதை விட்டு நீ எப்போ பார்த்தாலும் தவறாக இந்த தமிழ்நாட்டோட இந்தியாவிலே தமிழ்நாட்டோட அரசியல்வாதி தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கேரளாவில் நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை, கர்நாடகாவில் நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆந்திராவில் நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை, வட மாநிலம் எங்கேயுமே நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை. அதுதான் நேற்று அண்ணாமலை அண்ணன் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? பேரறிஞர் அண்ணா எல்லா மாநிலங்களும் 3வது மொழியை ஏற்றுக்கொண்டால் இந்தியை நான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னாங்களா இல்லையா? பேரறிஞர் இவங்களாம் தெய்வமாக வழங்குற அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்னாரா இல்லையா? இப்போ எல்லா மாநிலங்களும் இந்தியை ஏற்றுட்டாங்க. கேரளா ஏற்றுச்சு, கர்நாடகா ஏற்றுச்சு, ஆந்திரா ஏற்றுச்சு. நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேற? இந்திக்காரனே ஏற்றுட்டோம் நம்ம. இன்றைக்கி இந்திக்காரன் இல்லாமல் ஒரு வீடு கிடையாது, இந்திக்காரன் இல்லாமல் ஒரு டீ கடை கிடையாது, ஹோட்டல் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்திக்காரனுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது? இந்திக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அவங்க கூட நம்ம என்ன லாங்குவேஜில் பேச முடியும்? இன்றைக்கி 25% நம்ம கூட இருக்கிறாங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இந்திக்காரங்க இருக்காங்களா இல்லையா? அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. நம்மளுக்கு ஒரு மொழியை கூடுதல் மொழியாக தெரிந்து கொள்வதில் என்ன தவறுன்னு தாங்க நம்ம கேட்கணும். அன்றைக்கி தேவைப்படலை ஹிந்தி, இன்றைக்கி ஹிந்தி தேவைப்படுது. அவங்க சொல்லும்போது ஹிந்தியை மட்டும் சொல்லலை. அவங்க ஒரே உதாரணத்துக்கு இப்போ திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற சொன்ன விஷயந்தான். அன்றைக்கி நடராஜனார் வந்து நீங்கள் முல்லை வாய்க்காலுக்கு எல்லாம் 18ஆம் தேதி முந்தானத்து போய் வந்தாங்க, சின்னம்மா முதல் கொண்டு எல்லாரும். ஆனால் அவர் இந்தி எதிர்ப்பு இதில் வந்து மாணவ பருவத்திலே சிறை சென்றவர். இன்றைக்கி சின்னம்மா ராஜமாதா சின்னம்மா ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி டியூஷன் வச்சு ஹிந்தி டீச்சர் வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லித்தராங்க. அவங்கள ஏன் ஹிந்தி கற்றுக்குறேன்னு நம்ம கேட்க முடியுமா? உங்கள் வீட்டுக்காரர் ஹிந்தி மொழிப்போர் தியாகி, அவர் வீட்டில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாமான்னு இப்போ கேட்க முடியும். அன்றைக்கி தேவையில்லை, இன்றைக்கி தேவைனாமாவே சொல்லுவாங்க. அது கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தின்னு சொல்லும் போது தான் திருமாவளவன் அவர்கள் நேற்று கூட ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது திராவிடம் அப்படிங்கிறது வந்து இந்தி, இந்துத்துவா, பெரும்பான்மை ஆதிக்கம், இதற்கு எதிரானது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அண்ணா திருமாவளவனுடைய கருத்துக்கு வந்து எப்படி செல்லூர்ராஜ் கருத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கக்கூடாதோ, தெர்மாக்கோல் செல்லூர்ராஜுக்கு எப்படி நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது, அது மாதிரி திருமாவளவனுடைய கருத்துக்கு நம்ம மதிப்பு அது பெரிய அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வருவேன். அண்ணன் திருமாவளவன் வந்து காங்கிரஸோட எண்ணிக்கை கூட்டணி வச்சா தொப்புள்குடி 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட கூட்டணியே கிடையாது என் வாழ்நாள்னு சொல்லி அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணாங்களா. வைக்கவும் திருமாவளவன் பேச்சை தயவு செய்து இனிமேல் வந்து பொது வழியில் கேட்காதீங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னும் 8 மாதம் கழிச்சு இன்னொன்று பேச போகிறாங்க. தாவாக்காவோட தான் கூட்டணின்னு பேச போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொரு கேள்வி அண்ணன் திருமா அவர்களை பற்றி கேட்கணும்னு தோணுது. அதாவது இப்போ மே 18ஆம் தேதி ஈழத்தமிழர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு, இதில் கலந்துக்கிட்டு மாலை அணிவித்து திருமாவளவன் அவர்கள் பேசும்போது தான் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம், தமிழ் தேசிய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில் குறிப்பிட்ட சாரர் வந்து சுருக்கி விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. யார் சொல்லுனாங்க? ஈழத்தமிழில் போய் இன்றைக்கி அவ்வளோ பேர் செத்துறதுக்கு முக்கிய காரணம் மறைந்தவங்களை பற்றி பொதுவாக வந்து பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வி கேட்டதால் பதில் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து மெரினாவில் போய் அவர் வந்து இருந்தார் முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவர் தலைவர் கலைஞர் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய புரட்சி தலைவருக்கும் அவர் தலைவராக இருந்திருக்கார், புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் அவர் தலைவராக இருந்திருக்கார். அவங்களாம் திமுகவோட உறுப்பினராக இருந்த காலத்தில் போய் மெரினாவில் போய் படுக்கிறாங்க. ஒரு சின்ன நினைவூட்டல் தான். மெரினா பீச்சில் படுத்து போராட்டம் நடத்துகிறாங்க. மத்திய அரசுலேருந்து ஒரு அழுத்தம் வருது, காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து. அவசரம் பாய்படிகள்லாம் எடுத்துகிட்டு சுருட்டிட்டு மத்திய அரசு அக்கா கனிமொழியும் அதில் இன்வால்வ்டு இலங்கை தமிழர் போராட்டம் இருந்தது, அவங்க மேலே தாக்குதல் நிறுத்தப்பட்டது, இனிமேல் சமரசம் தான், அவங்க ஒப்பந்தம் மீண்டும் பரிசீலிக்கப்படுன்னு சொல்லிவிட்டு
பதுங்குழியில் உயிருக்கு இருந்த ஒளிஞ்சிருந்த விடுதலை புலி மக்களும் கலைஞர் ஐயா பேச்சை கேட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து செத்தனால வெளியில் வந்ததுனால அவங்க குண்டு போட்டான். இல்லைனா அவங்க உயிர் செத்துருக்க மாட்டாங்க. ஐயா கலைஞரோட தவறான வழிகாட்டுதல் பேரில் தான் இது நடந்தது. கச்சத்தீவும் அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். கச்சத்தீவு வந்து அண்ணன் இந்திரா காந்தி காங்கிரஸால் தான் அன்றைக்கி கச்சத்தீவு வந்து தார வார்க்கப்பட்டது. அன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தியாகத்தலை சின்னமான முதலமைச்சராக இருந்தது யார்? ஐயா கலைஞர். அண்ணன் இந்திரா காந்தி எதிர்த்தவரால் அன்றைக்கி பேச முடியல. ஏன்னா காங்கிரஸோட ஒரு கூட்டணியில் இருந்தார். இப்போ எப்படி திமுக கூட்டணியில் இருந்தது 1972 இருந்து இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் அன்றைக்கி கச்சத்தீவை தார வார்த்தாங்க, காவேரியை தார வார்த்தாங்க. ரைட்டு. அன்றைக்கி அதை தான் எல்லோரும் சொல்கிறோம். பங்களாதேஷ் விஷயத்தில் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியெல்லாம் பிரியங்கா காந்தியெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது ஐயா மோடி வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு. அன்றைக்கி பங்களாதேஷ் பிரித்து கொடுக்குறதுக்கு நம்ம ராணுவம் இவ்வளோ தூரம் போராடணும். பாகிஸ்தான் 90,000 பேர் அன்றைக்கி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைஞ்சாங்க. அன்றைக்கி ஏன் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்மக்கிட்ட திரும்ப பெற்றணும்னு அன்றைக்கி சொல்லியிருக்கலாமே. அன்றைக்கி ஏன் விட்டு கொடுத்தீங்க? இன்றைக்கி வந்து வாய்க்கீழே அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துது, ரஷ்யா அழுத்தம் கொடுத்துன்னு ஏன்னு சொல்கிறீங்க? இவங்களாம் அழுத்தம் கொடுத்தா கேட்குறவரா மோடிஜி, அமித்ஷாஜி கேட்பாரா? அங்கே வந்து இதே என்ன சொல்கிறாங்க திருமாவளவன்ஜி அதுதான் சொல்லுவார். என்ன சொன்னார்? அன்றைக்கி போர் தொடுக்கக்கூடாது, பாகிஸ்தானை அப்பாவி மக்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இந்த கருத்தை ஏற்று தானே அவங்களா வந்தாங்க. நம்ம பதில் தாக்கல் நம்ம பகல்காம் விஷயத்தில் நம்ம வந்து முன்னெடுக்கலை, அவங்க வந்தாங்க. அதுக்கு திருப்பி பதில் கொடுத்தோம். தீவிரவாத கரெக்டாக துல்லியமாக தீவிரவாத இயக்கம் எங்கெங்கே இருந்ததை கண்டுபிடிச்சி அழித்தோம். இப்போ வந்து எதுக்கு மாற்றி பேசுகிறீங்க? இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தி நாங்கள் குறைத்த மதிப்பு இல்லை. அன்றைக்கி பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணவங்க. அன்றைக்கி ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நீங்கள் பிரித்து வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. அதான பிரச்சனை நம்மளுக்கு. இப்போது அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தகராறு? வாய்க்கா தகராறு தானே. அந்த பிரச்சனை தானே இன்றைக்கி ஓடுது. காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணுது. ஐயா மோடி 1 இன்ச்சு இடத்த கூட கொடுக்க மாட்டார். திருப்பி இப்போ சொல்கிற எழுதி வச்சுங்க. திருப்பி பிஜேபி இன்னும் 4 வருஷம் ஆட்சி இருக்குது, ஐயா மோடிஜி ஆட்சி இருக்குது. அதுக்குள்ளே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் திரும்ப மீட்டெடுப்பாங்க. கச்சத்தீவை கண்டிப்பாக திரும்ப மீட்டெடுப்பாங்க. இது ரெண்டும் நடக்கும். தலையிலையும் வாளிலையும் நம்ம பிரித்து கொடுத்தது, காங்கிரஸ் பிரித்து கொடுத்ததை நம்ம திருப்பி ஐயா மோடிஜியும் தமிழகத்தை சார்ந்த ராஜதந்திரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கண்டிப்பாக இதை மீட்டெடுக்காமல் விட மாட்டாங்க. இது ரெண்டும் நடக்கும். வாளிலையும் தலையிலையும் நம்மளுக்கு நடக்கும். கவலைப்படாது, பொறுமையாக இருக்குது. அது நேரம் தருணம் வரும்போது எப்படி இன்றைக்கி ராஜபக்ஷா குடும்பத்தை சிங்கள நாட்டை விட்டு ஸ்ரீலங்கா விட்டு நாடு கத்துறதுக்கு மோடி என்னென்ன ராஜதந்திரத்தை கையாண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? பிச்சை எடுக்க வச்சாரு. அவனுங்களை உயிருக்கு ஓட்டுனானுங்க, ஒளிஞ்சானுங்க. இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணிச்சா? அவங்க கூட சேர்ந்து இதே திருமாவளவன் அவங்க கூட சேர்ந்து விருந்து சாப்பிட்டவர் தானே. அக்கா கனிமொழியும் திருமாவளவன்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்களா? டிஆர் பாலெல்லாம் போய் சிலோனில் அது மாதிரி இவங்க யாருன்னா போனாங்களா? ஐயா மோடி கூட போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தோன்னே படகுலேருந்து நம்ம ஆளை பிடிச்சி அத்திட்டு போயிடும். வெளியில் வந்தானா இல்லையா? இலங்கையில் இந்த வாரம் பிடிச்சி போனால் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அதே மாதிரி இல்லை நம்ம தமிழர்கள் மீனவர்களுக்கு முன்னெல்லாம் தொடர்ந்து படகுல நடக்கும். இப்போ ஒரு அச்ச உணர்வு, இப்போ பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த அச்ச உணர்வு இலங்கை இனிமேல் கை வைப்பானா? ஆகா நம்மளுக்கு அவங்களுக்கு அந்த கதிராக நம்மளுக்கு இந்த என்ன கதின்னு இப்போ அவங்களுக்கு சொல்லாமல் சொல்லிட்டாரா மோடி? தமிழக மக்கள் மீது இந்திய மக்கள் மீது ஏதாவது கடற்படை தாக்குதல் நடத்தினா நீங்கள் உயிரை 1 நிமிஷத்தில் உங்கள் கதை முடிஞ்சிருந்தா சொல்லுவோன்னு அதை காட்டார. வெறும் பாகிஸ்தானுக்கு மட்டும் காட்டலாது, சைனாக்கும் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காக்கும் காட்டினது தான். அது எங்கள் கையில் எவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் இருக்குது. அதனால் மோடிஜியை குறைத்து மதிப்பிடாதீங்க. இன்றைக்கி உலக நாட்டில் இவ்வளோ ராஜதந்திரியாக இருக்கிற ஒரு பிரதமர் யாருன்னா நம்ம மோடிஜியும் ஜெய்சங்கர்ஜி தான். தமிழனுக்கு ஒரு சல்யூட் அடிங்க. ஜெய்சங்கர்ஜி வந்து ஒரு தமிழன் இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் அண்டை மாநிலத்தில் உறவுகளை மேற்கொண்டார். மோடிக்கு எவ்வளோ பெருமையை சேர்த்து டூர் போகிறார் எப்போ பார்த்தாலும் இந்தியாவிலே இருக்கிறதுல மோடிஜின்னு சொன்னீங்க. கொரோனாவில் சரி இப்பவும் சரி இது மாதிரி இக்கட்டான தருணத்தில் தான் ஒரு மன்னனுடைய பிரகாஷ் சொல்லுவார். அவர் மன்னர் எப்படி வேலை செய்யப்பட்டார், இப்போ எப்படி போர் நடத்தினார், இது மாதிரி நடத்த முடியுமா உங்களால்? ஏன் அன்றைக்கி பாம்பேயில் நடந்ததை 193 பேர் செத்தானே இதே பாகிஸ்தான் தீராது என்ன வேடிக்கை தானே பார்த்தீங்க? மண் வச்சிங்க வச்சுட்டு பார்த்தீங்களா இல்லையா? அன்றைக்கி திமுக கூட்டணி மந்திரி சபை தானே இருந்தது. துப்பாக்கி எதுவுமே தனியாக சுட வேண்டியது தானே. இங்கேயாவது அண்ணன் ராஜேந்திர பாலா சொன்னார், நான் 1000 பேரோட போவேன் நான் எது பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்னு. அந்த வார்த்தை கூட நீ திமுக சொல்லலையே. விருதுநகர்லேருந்து 1000 பேர் பட்டின்னு போவார் ஒரு கொந்தளை போட. அண்ணன் எடப்பாடி வந்து பர்மிஷன் கொடுத்தா. பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.